குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் என்கிட்ட தீட்சை வாங்கினவங்க நிறையா இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த குண்டலினி யோகம் சொல்லலாம், பரம்பொருள் யோகம் சொல்லலாம், வாசி யோகம் சொல்லலாம், இல்லை குண்டலினி தவம்னு சொல்லலாம், தபஸ்ன்னு சொல்லலாம். கம்மியாக நேரம் பண்ணிங்கன்னா தியானம், அதிக நேரம் பண்ணிங்கன்னா தபஸ், தவம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மெயினாக இந்த கிரியா யோகமோ வாசி யோகமோ சித்த வித்தையோ அல்லது பரம்பொருள் யோகமோ குண்டலினி யோகமோ பண்ணும்போது ரொம்ப நேரம் உட்கார முடியறது இல்லை, கால் மறுத்துருது, ரத்தம் தடைபடுது, எங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியறது இல்லை, இதை எப்படி ரொம்ப நேரம் உட்கார்றதுன்னு சொல்லி ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவம் கைகூடணும்னாவே மெயினான ரகசியம் என்னன்னா, ஆடக்கூடாது, அசையக்கூடாது, ஒரே இடத்தில் மனம், மூச்சு, ஆன்மா, உடல் இந்த நாளும் ஒன்றா ஒரே இடத்துல சங்கமிச்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஈஸியாக சூன்யம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த நாளுமே ஒன்றா சேராது. மெயினாக இந்த மூணு மனம், ஆன்மா, உயிர், உடல் இது சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தவப்பயிற்சி பண்ணும்போது சின்முத்திரை பிடிச்சு உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவம். இந்த தத்துவத்தில் இது ரெண்டும் காற்று மற்றும் நெருப்பு தத்துவம். காற்றையும் நெருப்பையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபயர் என்பது கிளம்பும். இந்த ஃபயர் என்பது ரொம்ப 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 நல்லது. இப்படி உட்கார்றீங்க அப்படின்னா முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கக்கூடிய உயிர்களால் மட்டும்தான் இறை சக்தியை உணர முடியும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் கிளம்பி சகசராக்கு சிந்தனை கெட்டாத அந்த இறை ரூபத்தை நீங்கள் காணணும், சிவரூபத்தை காணணும், இல்லை அல்லாவை காணணும், இல்லை சித்தர்களை காணணும், ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடிய வாழைத்தாயை காணணும்னா முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்து இப்படி சின்முதிரை பிடிச்சிக்கணும். இப்படி சின்முதிரை பிடிச்சிக்கிறீங்க, அதனால சின்முதிரை இப்படி சின்னதாக பிடிச்சிட்டு எத்தனை மணி நேரம் வேணாலும் உட்காரலாம். உடலில் எந்த வித வாயு மாற்றமும் நடக்காது, உடலுக்கு நல்லது தான். முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கால் மறுத்துரும். கால் மறுக்கும் போது சில சாம்பவி முத்ரா, விழி முத்ராலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சி பண்ணும்போது கண்ணு சிமுட்டுவீங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். அதுக்காக ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. கண் சிமுட்டிட்டு மறுபடியும் என்ன முத்திரை சொல்லி கொடுத்தனோ அந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து இந்த சின் முத்திரை இப்படி பிடிச்சிட்டு முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக உட்காரும் போது கால் கொஞ்ச நேரத்தில் மறுத்துரும். இதுக்கு பேர் ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்கார கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆசன சித்தி. நீங்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள்லாம் கடைசி தான். அதில் முதல் வகையான சித்தியே ஆசன சித்தி தான். இந்த மட்டும்தான் அடுத்தடுத்த சித்தி நிலையில். அப்போ ஆசன சித்தி அந்த 1.25 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்தீங்கன்னா தான் மனம் என்பது கான்சியஸ்குள்ளேயே டீப்பாக போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா இப்படி நேரா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படி லைட்டா முதுகு இப்படி குறுக்கிக்கிறீங்க. முதுகை லைட்டா அப்படி குறுக்குனீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல ரத்த ஓட்ட காலில் நல்லா போறது தெரியும். அப்படி போகலனாலும் காலில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா ரத்த ஓட்ட போகும். மறுபடியும் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இதான் டெக்னிக்கு. இந்த வகையில் உட்காரும் போது அதிக நேரம் உட்காரலாம். பொதுவாக இப்போ இந்த மாதிரியான தவங்க இடங்களுக்கு ஏன் வர்றது, ஹிமாலயாஸ் மாதிரியான இடம், கொடைக்கானல் மாதிரியான இடம் எல்லாம் ஏன் வருதுன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம தவமே பண்ணவே தேவையில்லை. இங்க உட்கார்ந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காவே வாசி ஓடுது. ஆட்டோமேட்டிக்காவே வாசி ஓடுது. எதுவுமே பண்ணனாலும் சீன்ஸ், இந்த விஷுவல்ஸ், இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம், இங்க இருக்கக்கூடிய தாது பொருட்கள், பறவைகள், விலங்குகள், இதை பொறுத்து எல்லாமே மிக சிறப்பாக அமைகிறது. ஸோ இதனாலதான் கொடைக்கானல்ல உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் போடுறோம். ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அனைவரும் வருக, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நான் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில 2.5 வருஷத்துக்கு முன்னாடி படாத கஷ்டம்லாம் பண்ணிட்டேன். ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா அவ்வளவு கொடுக்கணும். இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். உங்களுக்கு கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போது தான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.